ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த குஜராத் தம்பதியிடம் போலி டிக்கெட்டுகளை விற்று கைவரிசை காட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் ஏஜென்சி மூலம் பணம் செலுத்தி தரிசன டிக்கெட் வாங்கிய தம்பதிக்கு கோயில் ஊழியர்கள் கொடுத்த ட்விஸ்டின் பின்னணி என்ன? ராமேஸ்வரத்தில் சாமி தரிசனம் செய்ய போலி டிக்கெட்டுகளை கொடுத்து ஏமாற்றி பணம் பறித்த கும்பலால் குஜராத் தம்பதி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். டிக்கெட் செக்கிங்கில் சிக்கிய தம்பதியை விசாரணைக்கு அழைத்துச் செல்லும் போதுதான் ஏஜென்சி நிறுவனத்தின் கேடி வேலை அம்பலமாகியுள்ளது. போலியாக அச்சடிக்கப்பட்ட ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டும் பணத்தை பறிகொடுத்த குஜராத் தம்பதியும் நடந்தது என்ன? ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய முடிவெடுத்த குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த தம்பதி தனியார் ஏஜென்சியை தொடர்பு கொண்டுள்ளனர். டிராவல், ரூம், ஃபுட் என அனைத்திற்கும் பேக்கேஜ் பேசி 1,60,000 ரூபாயை செலுத்தியுள்ளனர். அதில் ராமநாத சுவாமி கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்ய ஏஜென்சி தரப்பில் ஸ்பெஷல் டிக்கெட்டும் புக் செய்து கொடுத்துள்ளனர். இந்நிலையில் குறித்த தேதியில் குஜராத்திலிருந்து புறப்பட்டு வந்த தம்பதி ராமேஸ்வரம் கடலில் நீராடி பின்னர் சாமியை தரிசனம் செய்ய ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டுடன் வரிசையில் நடக்க ஆரம்பித்தனர். டிக்கெட் பரிசோதனை செய்யும் இடத்திற்கு சென்றபோது சற்றும் எதிர்பாராத விதமாக இவர்கள் சிக்கலில் சிக்கியுள்ளனர். காரணம், குஜராத் தம்பதி கொண்டு வந்த ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டை ஆய்வு செய்த போது அது போலியானது என கோயில் ஊழியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. நீங்கள் வைத்திருக்கும் டிக்கெட் கோயில் நிர்வாகத்தின் வெப்சைட்டில் புக் செய்யப்பட்டது அல்ல, போலியாக அச்சடிக்கப்பட்டது என கூறி அதிர்ச்சி கொடுத்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட குஜராத் தம்பதி கோயில் இணை ஆணையர் செல்லதுரையை சந்தித்து புகார் அளித்துள்ளனர். அப்போதுதான் போலி ஸ்பெஷல் தரிசன டிக்கெட்டுகளை விற்று பக்தர்களை சுற்றலில் விட்டதாக ஏற்கனவே பல புகார்கள் வந்திருப்பது அவர்களுக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து குஜராத் தம்பதியிடம் மோசடி செய்த ஏஜென்சி நிறுவனம் போலீஸ் விசாரணைக்குள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் அதில் வடமாநிலத்தவர்களை குறிவைத்து இதுபோன்ற மோசடிகள் அரங்கேற்றப்படுவதாக தெரிய வந்துள்ளது. அது தொடர்பாக விசாரணை நீடிக்கும் நிலையில் அவர்கள் யார் யாரிடம் இதுபோன்று கைவரிசை காட்டியுள்ளார்கள் என்பது குறித்த தகவலும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராமேஸ்வரம் வரும் பக்தர்கள் ஆன்லைனில் டிக்கெட் வாங்கி ஏமாற வேண்டாம் என்றும் போலீசார் எச்சரித்துள்ளனர்.